ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். கம்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கம்பு நேச்சுரலாவே உடம்ப கூல் பண்ணும். ஸோ நம்ம இனிப்புக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, உடம்பையும் சில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் ஸ்வீட் சாப்பிட்டாலும் நமக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது. ஸோ நம்ம கம்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கம்பை நல்லா ஒரு 2ல இருந்து 3 அலசி அலசி எடுத்துக்கோங்க. நாங்கள் காட்டு கம்பு, ஸோ அதனால கல் எதுவும் இல்லாம சுத்தம் பண்ணியிருக்கோம். நீங்க கடையில வாங்குற கம்பு எல்லாம் சுத்தம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ 2-3 அலசி அலசினாவே போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுல பாருங்க லைட்டா கல் இருக்குது. இது மாதிரி கிளீன் பண்ணலன்னா நமக்கு இந்த மாதிரி கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ அதனால அரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு ஒரு ஒயிட் கிளாத் போட்டு வெயில்ல காய வச்சுக்கோங்க கம்பை. குழந்தைங்க நாங்க கிண்டுறத பார்த்துட்டு நாங்களும் கிண்ட வரேன்னு எல்லாம் சண்டை போட்டு ஒரு வழியா கிண்டி முடிக்கிறாங்க. உங்க வீட்டு குட்டீஸும் இப்படித்தானா? அவங்களும் நம்மள மாதிரியே கிண்டணும்னு, நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ எல்லாம் ஆளுக்கு கிண்டி ஒரு வழியா கம்பு காய வச்சிட்டோம். இது ஒரு 1 டேல காஞ்சிரும். நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு மதியானம் காய வச்சிங்கன்னா ஈவினிங்குள்ள காஞ்சிரும், ரெடி ஆயிடும். ஸோ இது மாதிரி ஒரு கிண்டி விட்டு வந்துருங்க. அப்புறம் காஞ்ச கம்பை எடுத்துட்டு ஒரு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல நாங்க 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ கம்மியான குவான்டிட்டிங்கன்னா கம்மியா செஞ்சுக்கோங்க. அதிகமா இருக்கிறதுனால 1 டம்ளர் ஃபர்ஸ்ட் போட்டு வறுத்துக்கிறோம். கம்பு நல்லா பொரிஞ்சு வரும், அதான் நமக்கு கரெக்டான பதம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். அவ்வளவுதான். இதை கிண்டி விட்டுக்கணும், நல்லா ஆற வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு செட் போடுறோம், 1 டம்ளரு. இதை அப்போ நீங்க 2 பங்கு கம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அளவுல 1 பங்கு பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கணும். நாங்க இது 2 கிளாஸ் கம்பு எடுத்துக்கிட்டோம். ஸோ 1 கிளாஸ் பொட்டுக்கடலையும் 1 கிளாஸ் நிலக்கடலையும் எடுத்திருக்கோம். பாருங்க, அதையும் அதே மாதிரி இந்த கம்பு நல்லா வறுத்து 2 டம்ளரையும் போட்டு ஆற வச்சாச்சு. அப்படி கிண்டி விட்டுக்கோங்க, அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி பொட்டுக்கடலையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, ரொம்ப கருக தேவையில்ல, லைட்டா ஹீட் பண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆனோன்னு எடுத்துக்கோங்க. 3 பொருள் தான், கம்பு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, வெல்லம். அவ்வளவுதாங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே. இப்போ நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கிறோம். அதே கிளாஸ்ல 2 இது கம்பு, 1 டம்ளர் பொட்டுக்கடலை, 1 டம்ளர் நிலக்கடலை. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நிலக்கடலை இதெல்லாம் போட்டா நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட், ஃபிளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதாங்க, 3 பொருள் தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலை தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, வறுத்து எடுத்துட்டு. இப்போ வெல்லம் நல்லா இந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கிறோம். நீங்க வெல்லம் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இல்ல மாடரேட்டா போதும்னா நீங்க அதே 1 கிளாஸ் போட்டுறீங்கன்னா அதே 1 கிளாஸ்ல வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பாவு மாதிரி காய்ச்சி ஊத்திக்கிறோம், ஏதாவது டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க, ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளரு. இப்போ பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் போட்டு அரைச்சுக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கம்பு சலிக்கணும், ஸோ அதனால அதை தனியா அரைச்சுக்கிறோம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ கம்பையும் அரைச்சி சலிச்சுக்கிறோம். இதை 3த்தையும் போட்டு அரைக்கிற வேலை தாங்க, அவ்வளவுதான். அந்த சைடு பை சைடு நம்ம வெல்லத்தையும் கொதிக்க வச்சுக்கிறோம். போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா நைஸா வரும். சலிக்கலைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது கொதிக்கிற கேப்லயே இதை 3த்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்ப இதையும் சலிச்சுக்கிறோம். கம்புல அயன் சத்து நிறைய இருக்குங்க. ரொம்ப டல்லா இருக்கு குழந்தைங்க, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னா நமக்கு இந்த ஸ்வீட் நல்லது. ஒயிட் சுகருக்கு பதிலா இது நல்லா நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். வெல்லம் பிளட் செல்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டி முடிச்சுட்டு அந்த பாவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வடிகட்டில ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்க நல்லா வெல்லம் நல்லா நீட்டா இருந்துச்சுன்னா அப்படியே துருவி கூட அரைச்சிக்கலாம். குழந்தைங்க எப்படா ஸ்வீட் தருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குட்டீஸுங்கெல்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் மாவு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும், ஓரளவு நல்லா கொல கொலன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே நீங்க உருண்டை பிடிக்கலாம். நாங்க ஒரு 1 மந்த் ஸ்டோர் பண்ற மாதிரி பிடிக்கிறோம். ஸோ அதனால கொஞ்சம் கம்பு மாவு எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க இந்த பதத்திலே உடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கணும்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஊற விட்டுட்டு பிடிங்க, அதுவும் நல்லா இருக்கணும். அப்புறம் நீங்க ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். நாங்க இன்னைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கல, ஸோ ஏலக்காய் அரைக்கல. நெய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் ஊத்தி மெல்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே ஊத்திக்கோங்க.
அப்புறம் நல்லா அமுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கம்பு உருண்டை அப்புறம் எள்ளு உருண்டை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். அடிக்கடி கடையில் வாங்குறதுக்கு இதெல்லாம் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. பாருங்க நல்லா இருக்கும். ஹெல்த்தியான லட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்டு 1 லட்டு கொடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸுக்கு. அவ்வளோதாங்க, இப்போ நல்லா ஊறிடுச்சு. லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கம்பு உருண்டையில் வந்து கம்புல அதிக ஃபைபர் இருக்கனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். வெல்லம் சேர்த்துருக்கோம். சுகரே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெல்லமும் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. ஸோ வந்து நமக்கு கம்பு குளிர்ச்சிங்கிறனால வெயில் காலத்துக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போலனா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. குழந்தைங்க, பெரியவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே இந்த லட்டு சாப்பிடலாங்க. ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு குளிர்ச்சியான மாதிரியும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.